மன வலிமை வசப்படணும்னா, சிம்பிளான ஒரு ஐடியா சொல்றாரு வள்ளுவர். என்னன்னா, சார் நீங்க எந்த செயல் செஞ்சாலும், அதோடைய டாஸ்க் லெவல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணீங்க. இப்போ உதாரணத்துக்கு, சார் என்னால ரூ. 1000 தான் சார் சம்பாரிக்க முடியும் அப்படின்னா, ரூ. 1500 சம்பாரிக்கணும் அப்படின்னு நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்க. அப்ப என்ன பண்ணீங்க? அதுக்காக இன்னும் கொஞ்சம் மெனக்கெடுவீங்க, போராடுவீங்க, இன்னும் கொஞ்சம் டாஸ்க் அதிகமாகும். எப்பப்பெல்லாம் டாஸ்க் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதோ அப்பப்பெல்லாம் இன்டைரக்டாக மன வலிமை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எந்த செயலாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு ஸ்டெப்பு மேலேயே நீங்கள் திங்க் பண்ணணும். இப்போ ஒரு 80 மார்க் எடுக்கணும் அப்படின்னு ஒரு மாணவர் திங்க் பண்ணுறாருன்னா, நான் 100 மார்க் எடுக்கணும் சார், 100 மார்க்கு அப்படின்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணி அவர் அதுக்காக ஒர்க் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, படாத கஷ்டப்படுவார். ஆனால் 80 மார்க்கு அசால்ட்டாக எடுத்துருவார். 80 மார்க் மேலேயே எடுப்பார், 90 மார்க் கூட எடுப்பார். நான் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தான் என்னோடய கல்வியை தொடர ஆரம்பித்தேன். பிபிஏ படித்து எம்பிஏ படித்து எல்லாமே டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தான். எனக்கு யாரும் கிடையாது சொல்லிக் கொடுக்குறதுக்கு. நானே பாடப்புத்தகத்தை வச்சு படிப்பேன், அதில் வர வெக்காபுலரி வேர்டை வச்சு கூகுளில் போடுவேன், அது என்ன ஏது கேள்விகள் கேட்டு மாடல் கொஷின் பேப்பரை பார்த்து செல்ஃப் லேர்னிங் ப்ராசஸ் தான். ஆனால் நான் ஒன்று வச்சுக்கிட்டேன், என்னன்னா கொஷின் பேப்பர் கொடுத்தாங்கன்னா அதில் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் எழுதியிருக்கணும். அவ்வளோதான், சாய்ஸ் கொடுத்து தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 100 மார்க்குக்குன்னா 100 மார்க்குக்குமே நான் ஆன்சர் எழுதணும். அப்போ தான் நான் எடுத்தது 70 மார்க்குன்னா, ஓ நான் 100 மார்க்குக்கு ஆன்சர் சொல்லியிருக்கேன், அதில் 70% தான் கரெக்டுன்னு நான் உணர முடியும். நான் எழுதுனதே 80 மார்க்குக்கு தான் எழுதிருந்தேன்னா, ஒரு 2 கொஷின் ஆன்சரே பண்ணாமல் விட்டுருந்தேன்னா, இப்போ எனக்கு ஒரு 50 மார்க் எடுத்ததுன்னா நான் உண்மையாலுமே 50 மார்க் எடுத்தவன் கிடையாது. ஏன்னா நான் எழுதுனதே 80க்கு தானே. அப்போது 100 மார்க் நான் எழுதுனா தான் வருவோன்ட்டு. அப்போ நான் மைண்டில் திங்க் பண்ணது என்னன்னா, 100 மார்க்ஸுக்கும் ஆன்சர் எழுதணும். அவங்க இப்போ ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க, இப்போ ஒரு 5 மார்க் கொஷின்னா நான் மனசில் வச்சுருப்பேன், ஒரு 3 பக்கத்துக்கு எழுதணும். 15 மார்க் கொஸ்டினா 5 பக்கத்துக்கு வரணும். 5 பக்கத்துக்கு வரணும்னா அதுக்கு என்னென்ன கண்டென்ட் வரணும், என்னென்ன ட்ராயிங்ஸ் போடணும், என்னென்ன ஃப்ளோ சார்ட் போடணும், இப்படியெல்லாம் குறிப்பு எழுதி 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 படிக்க ஆரம்பித்ததுனால நான் சப்ஜெக்டை ஃபுல்லாக படிக்க ஆரம்பித்தேன். இப்போ சாய்ஸில் இந்த சாப்டர் மட்டும் விட்ருவோம், இந்த யூனிட் மட்டும் விட்ருவோன்னு எதுவுமே விட முடியல. எல்லாத்தையும் படித்தா தானே 100 மார்க் எழுத முடியும். அப்போ என்ன பண்ணேன், பிபிஏலேருந்து எம்பிஏ வரைக்கும் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பித்தேன். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மன வலிமை இன்க்ரீஸ் ஆச்சு. சரி, ஏதோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் எம்பிஏ வரைக்கும் வந்துட்டோம், இதுவே பெரிய விஷயந்தான் அப்படின்னு நினச்ச போது அந்த மன வலிமை இன்க்ரீஸ் ஆனதுனால, ஏன் நம்ம பிஹெச்டியும் ட்ரை பண்ண முடியாதா? வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு எப்படி சார் பிஹெச்டி படிக்க முடியும்? ஒரு யூனிவர்சிட்டியாக தேட ஆரம்பித்தேன். அப்போ தான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி எக்ஸ்டர்னல் அப்படின்னு ஒரு கேட்டகரியே போட்டு வச்சுருந்தாங்க. அந்தமாரி ஒரு கேட்டகரி மற்ற யூனிவர்சிட்டிலாம் இல்லை. அப்புறம் அது எக்ஸ்டர்னல்னால் என்ன ஏதுன்னு விசாரிக்க ஆரம்பித்தேன். பெருசாக எனக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கல. அந்த டைமில் தான் வந்து கலைஞர் டிவியில் ஒரு என்ட்ரி வரும்போது நான் பிஹெச்டி படிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் எம்பிஏ ஃபைனல் செமஸ்டர் எழுதுகிறேன். அந்த எக்ஸாம் நடக்கிற அன்னைக்கு காலையில் தான் அந்த டிவி இன்டர்வியூவே. ஆனால் நான் இப்போ தான் எம்பிஏ ஃபைனல் எக்ஸாமே எழுதுகிறேன். ஆனால் நான் அதுக்கு அடுத்து செய்ய வேண்டிய அந்த ஹையர் டாஸ்க்காக என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி பிஹெச்டின்றேன். அந்த டிவியில் வர பேட்டி ஒளிபரப்பு ஆகும்போது நான் கடலூரில் இருக்கிறேன், ஸ்ரீனிவாசன் சார் பக்கத்து வீட்டில். ஸ்ரீனிவாசன் சார் அந்த பேட்டியை பார்க்குறாரு. அவர் மகரிஷியோட புத்தகங்களோட நேரில் ஒன்று என்னை சந்திக்கிறாரு. சந்தித்து நீங்கள் வந்து ஏன்னா பேட்டி ஒளிபரப்பும் போதெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்டு வந்துருச்சு. அவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணுங்கள், அண்ணாமலை யூனிவர்சிட்டிலே பண்ணுங்கள், இந்தமாரி பிரகதீஸ்வரன் ஒருத்தர் இருப்பார், நீங்கள் அவரை போய் மீட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு திருப்பி உடனே அங்கேருந்து கடலூர்லேருந்து சிதம்பரம் வரேன். அன்றைக்கி அடுத்த நாள் என்னமோ நான் மஸ்கட்டு திருப்பி கிளம்பணும். லாஸ்ட் மினிட்ல தான் இந்த செய்தி கிடச்சிது. இருந்தாலும் அதையும் உடனே செய்வோம் அப்படின்னு வரேன். அன்னைக்கு அந்த பெரிய ஆடிட்டோர் இதில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷன் ஹாலில் நீங்கள் இருக்கிறீங்க, நான் பின்னாடி வரேன், நீங்கள் முன்னாடி ரோவில் உட்காந்துருக்கீங்க. கூப்பிட்டு இந்தமாரி அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் அப்ளிகேஷன் போடுங்க, லாஸ்ட் டேட் முடிஞ்சு போச்சு, இருந்தாலும் நீங்கள் அதில் ஒரு அப்ளிகேஷன் போடுங்கன்னு சொல்கிறீங்க. நான் உடனே கிட்டக்கிட்ட அப்ளிகேஷன்லாம் வாங்கி அந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சு போடுறேன். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியே பெரிய ஸ்ட்ரைக் நடக்குது. ஒரு வருஷம் கழிச்சு அதுக்கப்புறமா யூனிவர்சிட்டி ஏதோ ரெகுலைஸ் ஆகிட்டு அப்புறம் தான் அட்மிஷன் போட்டாங்க. பாருங்கள், நான் வெறும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சுட்டு இருந்தவன் தான் அந்த ஹையர் டாஸ்க் வைக்க வைக்க மன வலிமை இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. கடைசியில் பார்த்தா
பிரகதீஸ்வரன் சார் தான் எனக்கு கைடாக வருவாருன்னு நினச்சி நான் அவர்கிட்ட பேசும்போதே பேசிட்டேன். சார் நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ நாள் தான் லீவு கிடைக்குது, என்னால் இதை வச்சு பிஹெச்டி படிக்க முடியுமான்றதெல்லாம் கேட்டேன். பண்ணலாம் வாங்க, முயற்சி பண்ணலாம், செய்யலாம் அப்படின்லாம் அவர் சொல்லிட்டாரு. அவரே இன்ஜினியராக இருக்கிறதுனால நான் இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் தான் அந்த மேனேஜ்மெண்ட் கான்செப்டில் போகிறேன் வர்றோம். ஆனால் சூழல் மாறி போயிடுது, வேற ஒரு கைடு அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அவர் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் கிடையாது. நான் இன்ஜினியரிங் எக்ஸ்பர்ட்டை பற்றி உள்ளே போகிறேன். என்னுடைய கான்செப்டே வேறு மாதிரி. நான் அதுக்கான கொஷினரிலாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணதெல்லாமே இந்தியாவிலேருந்து ஏன் எக்ஸ்போர்ட் பண்ணலை அப்படின்னு இங்கே ஒரு கொஸ்டினரும், ஓமானில் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் ஏன் இந்தியாவிலேருந்து பொருள் வாங்கலை அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு கொஸ்டினரும், இப்படிலாம் வச்சு தான் அதை எடுத்துன்னு போகணுன்னு. ஆனால் என்னுடைய கைடு அந்த இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் இல்லாதனால, அவர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் அந்த பேக்ரவுண்டில் வந்ததுனால நார்மலாக ஒரு எக்ஸ்போர்ட் ப்ராப்ளம்ஸும் பண்ணார். சரி நானும் பிஹெச்டி முடித்தா போதும்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு வந்தேன். நான் இப்போ கூட உங்ககிட்ட சொல்லுவேன், இல்லை சார் எனக்கு அதில் சாட்டிஸ்ஃபைடு இல்லை, நான் மறுபடியும் அதை பிஹெச்டி படிப்பேன் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் மறுபடியும் படிக்கிறத இதே சப்ஜெக்ட் எடுக்காமல் வேற ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிப்போம். சரி நம்ம திருக்குறள் சம்மந்தமாக இருக்கிறோம், அதுக்கு ஒரு இன்ஸ்டியூட்லாம் வைக்கிறோம், அது சம்மந்தமாக ஏதாவது படிச்சிருக்கீங்களா, ஆர் யூ டன் எனி ஹையர் குவாலிஃபிகேஷன் யாராவது கேட்டால் என்ன சொல்கிறதுன்றதுக்காக தான் இப்போ தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி திருக்குறள் எஜுகேஷன் போட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணுறேன். எங்கே இருந்தேன் நான், கரஸ்பாண்டன்ஸில் படிச்சுட்டு இருந்தவன் நான். அந்த மன வலிமை இன்க்ரீஸ் ஆகி இப்போ 2வது பிஹெச்டி வரைக்கும் படிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போய் கண் நரம்புகள்லாம் பாதிக்கப்பட்டுச்சு, கண்ணு தெரியல. ஆனாலும் அப்படியே கம்ப்யூட்டரில் லேப்டாப் ஸ்க்ரீன்லாம் கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சு டேட்டா என்ட்ரிலாம் போட்டு கைடுகிட்ட கொடுத்து இப்போ 3rd DC மீட்டிங் வரைக்கும் நவுத்தி வச்சுருக்கோம். அப்போது இது எல்லாமே நடந்தது காரணம் என்னன்னா, என்னால் என்ன முடியுமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக செஞ்சது தான். இந்த டெக்னிக்கே நான் வள்ளுவர்கிட்டேருந்து தான் கற்றுக்கினேன். அவர் சொன்ன குறள் என்ன தெரியுங்களா, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்ற அது தள்ளினும் தள்ளாமை நிறுத்துனார். நீங்கள் நினைக்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஹையர் டாஸ்காகவே வச்சுக்கிட்டு நீங்கள் மூவ் பண்ணுங்க, அது நடக்கும் நடக்காது. அதனால தான் சார் நான் ஹையர் டாஸ்க்காக எதுவும் வச்சுக்கிறது இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நமக்கு எதுக்கு சார் அதெல்லாம் ட்ரை பண்ணுவானே, அதெல்லாம் நமக்கு மனசு கஷ்டம், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஹையர் டாஸ்காகவே நினச்சி நீங்கள் ட்ரை பண்ணிக்கினே இருங்க. உங்களை அறியாமலே மன வலிமை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இப்போ நான் சொல்லுவேன், திருக்குறளுக்குன்னு பிஹெச்டி பண்ணணுன்னா இப்போ பெரிய அளவில் போய் யூனிவர்சிட்டிலாம் பண்ண முடியாது, நிறைய ப்ரொசீஜர் ஆச்சு. நான் சொன்னேன், இப்போ நான் 2 பிஹெச்டி பண்ணதுனால இப்போ எனக்கு ஓரளவுக்கு லைட்டாக புரிய ஆரம்பிக்குது பிஹெச்டினா அதோடைய கார்னர்ஸ் என்ன, அதோடைய பேராமீட்டர்ஸ் என்னன்றதெல்லாமே. மேபி நம்ம ஐடிஎஸ்ஸே ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட் வில் கண்டக்ட் அ ப்ரைவேட் பிஹெச்டி. நானே அது அவங்களுக்கு கைட் பண்ணுவேன், இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி செய்யுங்க, இப்படி தீசிஸ் ரெடி பண்ணுங்கள். ஐடிஎஸ் வில் கிவ் அ பிஹெச்டி டிகிரி, இட்ஸ் அ ப்ரைவேட் பிஹெச்டி டிகிரி, அவ்வளோதான். நீங்கள் மற்றவங்க ரெகக்னைஸ் பண்ண, திருக்குறள் படித்தேன்றது யாரும் ரெகக்னைஸ் பண்ண தேவையில்ல, திருவள்ளுவர் ரெகக்னைஸ் பண்ணால் போதும், அப்படி தானே நான் எடுத்துப்பேன். அப்போது அந்த அளவுக்கு அந்த மன வலிமைக்கு கொண்டு வந்து சேர்த்ததுக்கு காரணம், இந்த மன வலிமை எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு, கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் படிக்கிற ஒரு மாணவனுக்கு இந்த அளவுக்கு மன வலிமை வந்தது காரணம் என்ன, அந்த டாஸ்க் அங்கங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது தான். ஒரு உதாரணத்துக்கு தான் இதை எடுத்தேன் நான். வள்ளுவர் அதை தான் சொல்கிறாரு, அதுதான் சீக்ரெட்டே. உங்களுக்கு மன வலிமை வரணுன்னா எப்பயுமே கொஞ்சம் ஹையர் டாஸ்க்கை வச்சே நீங்கள் மூவ் பண்ணுங்கன்றாரு. உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல், நீங்கள் நினைக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஹையர் டாஸ்க்காக வைங்கன்றாரு. அப்துல் கலாம் இதை வேறு டிஃப்ரெண்ட் ஃபேஷனில் சொல்லுவார், என்னென்னா ட்ரீம் பிக் அப்படின்வாங்க, அது எல்லாருமே சொல்கிறது தான். ஆனால் அப்துல் கலாம் அதை எப்படி சொல்லுவார்னா, ஸ்மால் ட்ரீம் இஸ் அ க்ரைம் அப்படின்வார். நினைக்கிறது சின்னதாக அல்பமாக எதுக்கு நினைக்கிறீங்க, பெருசாக நினைங்க, செய்கிறதையும் பெருசாக நினைங்க. வள்ளுவர் ஒரு ஸ்டெப் போகிறார், பெருசாக நினச்சி அது நடக்க முடியாமல் தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்லை, நீங்கள் அது நினைக்கிறத விட்டுறாதீங்கன்றார். நினைக்கிறத விட்டுறாதீங்க. இப்போ நான் சொல்கிறேன் 2000 பேர் திருக்குறள் படிக்கணும், நம்ம ஐடிஎஸ் அதுக்காக பண்ணணும்னு பண்ணுறேன். 2000 பேர் இல்லை, 20 பேர் கூட படிக்க நிலை வரல. ஆனாலும் 2000 பேர்னு சொல்கிறத நான் விடலை. இல்லை, நடக்கும், என்றாவது ஒரு நாள் நடக்கும், நான் அதற்கான முயற்சியில் இருப்பேன், நான் என்னையும் தயார் பண்ணிப்பேன், நானும் படிப்பேன், மற்றவர்கள் படிக்கிறதுக்கும் துணையாக இருப்பேன். ஏதோ ஒரு வகையில் எனக்கு என்னென்னலாம் தோணுதோ அது எல்லாமே செஞ்சிட்ருக்கேன் நான். நேற்று கூட நம்மளுடைய ஆனுவல் மீட்டிங்கில் ஒருத்தர் சொன்னார், ஐடிஎஸ்ஸே பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணணும், ஐடிஎஸ்ன்ற பேர் அந்த ரிசர்ச் ஜேர்னல்ஸ்லாம் நிறையா வரணும் அப்படின்னாங்க. ஓகே, அக்செப்டட் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் நான் போடுறேன், அதுமாரி நம்ம ஐடிஎஸ் ஸ்டாஃப் ஒவ்வொருத்தரும் போடட்டும்.
ஐடிஎஸ்ல அட்வைசரி கமிட்டி மெம்பராக வந்தவங்க அட்வைசரி கமிட்டி மெம்பர் இன்ஸ்டியூட் ஆஃப் திருக்குறள் சயின்ஸ்னு பேப்பர் பப்ளிகேஷன் போடட்டும். எல்லாருமே முயற்சி செஞ்சுக்கினே இருப்போம். இந்த திருக்குறளை எல்லாரும் படிக்கிறதுக்கு நாம் எல்லாரும் முயற்சி செய்வோம் அப்படின்னு நேற்று அந்த மீட்டிங்கில் ஐடியா சொன்னாங்க. அதை நான் அட்வைசரி கமிட்டியில் மினிஸ்டர் மீட்டிங்கில் கூட போட்டு வச்சேன். ஏன்னா உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளன்ற டெக்னிக் தான். அப்போ நம்ம மன வலிமை வசப்பட சிம்பிளான வழி, வள்ளுவர் சொல்கிற வழி, உங்கள் டாஸ்க்கை கொஞ்சம் மேலே வச்சுக்கிட்டே முயற்சி பண்ணுங்கள். அதுபடி நடக்கலைன்னா கூட அதுக்காக நீங்கள் மனம் கலங்காதீங்க. எப்போ நீங்கள் மனம் கலங்காமல் இருக்கிறீங்களோ அப்பயே மன வலிமை வசப்படுகிறதுன்னு தானே அர்த்தம். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்று அது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அப்போ அது தோல்வி அடைஞ்சாலும் நீங்கள் தோலாமல் இருந்துட்டீங்கன்னா மன வலிமை உங்களுக்கு வசப்படுதுன்னு தானே அர்த்தம். சார் அவ்வளோ முயற்சிலாம் பண்ணேன் சார், நடக்கலை, அதுக்காக நான் கவலைப்படல சார்னு நான் சொன்னேன்னா அப்போ எனக்கு மன வலிமை வந்திருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ மன வலிமை வசப்படுவதற்கு இதுதானே ஈஸியான டெக்னிக்கு. யோசிச்சு பாருங்கள். மேலும் சந்தேகம் இருந்தாலும் கலந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். தெய்வ திருக்குறளுக்கு நன்றி.